ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களாக எந்த வீடியோவும் பதிவிடலை. என்ன காரணம்னா சில பயணங்கள், அதனால் இதில் இங்கே வந்து போட முடியல. தவறாக நினைக்க வேண்டாம். இன்று அதிகாலையில் ஒரு சம்பவம் மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மதுரை பகுதியினுடைய வடக்கு தொகுதி செயலாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய வடக்கு தொகுதி செயலாளராக இருக்கக்கூடிய பாலசுப்ரமணியன் என்கிற சகோதரர் அதிகாலை வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ரவுடிகளால் ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு காரணங்கள் அது என்னென்னா, குறிப்பாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறார்ல, அது பக்கத்துலேயே தான் இது நடந்திருக்கிறது. அப்போ அது ஒரு பாதுகாப்புக்கு உண்டான ஒரு இடம். அந்த இடத்துலையே வந்து இப்படியான சம்பவங்கள், ரவுடிகளுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கிறது அப்படின்னு. காரணங்கள் வந்து ஏற்கனவே சொல்லலாம். வழக்கம் போல் ரவுடிகளுக்குள்ளாக மோதல் அப்படின்னு வழக்கம் போல் இப்போ கதை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது நம்ம பிறகு பேசுவோம். அது போல் இதுக்கு வந்து ஒரு கதை கட்டலாம். நீங்கள் எது வேணாலும் சரி. இப்போ தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குன்னா, கொலை நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாளொரு கொலை அப்படின்னு பொழுதொரு மேனின்வாங்கல்ல, அப்படியே சட்டம் ஒழுங்கு இரும்புக்கரம் அப்படின்னு மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொன்னபடியே இருக்கின்றார். அந்தந்த பகுதி வட்டார காவல் ஆய்வாளர்களுக்கு, காவல்துறை பகுதியினருக்கு அங்கேயே வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பகுதிக்குமான உளவுத்துறை எல்லாம் இருக்குது. முன்னுறவு பகை, அரசியல் பகை, அப்புறம் இந்த மாதிரி மணல் கடத்தல், மற்ற விஷயங்கள் பகை, கனிம கொள்ளையில் வர பகை, இப்படி பல விடயங்களும் அங்கே உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாம் கண்காணித்து இப்படியான சம்பவங்களை ஒத்தி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதெல்லாம் ஏற்கனவே எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது என்ன நடக்குதுன்னு தெரியல. ரொம்ப குளிர் விட்டு போச்சு. இங்கே தமிழ்நாடு காவல்துறை வந்து செயலற்றதாக இருக்கிறது. இப்போவும் சொல்கிறேன், அரசியல் தலையீட்டால் அது செயல்படாத ஒரு துறையாக இருக்கிறது. மற்றபடி காவல்துறையை நீங்கள் சரியாக இயங்க விட்டீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிக்கிறோம், 24 மணி நேரம் போதும். ஒரு நாள் அல்லது 2 நாள் ஒட்டுமொத்தமாக ரவுடிகளை வேட்டையாடுறதும் சரி, பிடிக்கிறதும் சரி நடக்கும். சட்டத்தின் முன்னால் நிறுத்தி நீங்கள் வந்துட்டு வாங்கி கொடுக்குற அந்த தண்டனையினுடைய அந்த இது வந்து முறையற்றதாக இருக்கிறது. அதனால தான் ரவுடிகளுக்கு ஒரு பெரிய இருக்குதுன்னா, உள்ளே போகிறோம், உள்ளே போயிட்டு பாதுகாப்பாக கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப பெயிலில் வந்து இருக்க போகிறோம். வழக்கு அது இருக்கும், பல வருஷம் நடந்துகிட்டு இருக்கும். அது போய் நமக்கு வயசாகி போயிடும், இல்லை வேறு சம்பவங்களில் சொல்லி நம்ம வெளியே வந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற எண்ணம் வந்து இந்த குற்ற வழக்கில் இருக்கிறது. இதை வந்து ஏற்கனவே பல முறை பலரும் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. நிறைய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த குற்ற நடவடிக்கைகள் இப்படியான விடயங்களை வந்துட்டு விரைவான ஒரு தீர்வை எட்டக்கூடிய ஒரு மாற்றை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை பேசியிருக்கிறோம். இப்படியான சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை வந்து உள்ளே வச்சுட்டு வழக்கு முடியும் வரை அவர்களுக்கு வந்து ஜாமீன் கிடையாது அப்படின்னு. பாலியல் குற்ற வழக்கில் சிக்குபவர்களை இப்படி வந்து ஏற்கனவே இருந்தது. அதுலேயும் அரசியல் செல்வாக்கு குற்ற நபர்களாக இருந்தாங்கனாக்கா அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அதுவும் சமீபத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அந்த குடும்பத்தில் நடந்தது. வேலைக்கார பெண்ணுக்கு பாலியல் சீண்டல்கள், தொல்லைகள், இப்படி வந்து சித்திரவதைகள்லாம் இருந்தது. அதன் பேரில் வழக்கு பதிவு பார்த்தா வெளியில் வந்திருக்கிறாங்க. இப்படியான பாலியல் குற்ற வழக்கில் வரவங்களுக்கு இருக்குது. குறிப்பாக அந்த மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வழக்குகள் பாலியல் குற்ற வழக்கில் வந்து டாக்டர் பிரகாஷிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா உள்ளே போனாங்கன்னா அதோட தான் பெயில் அது இதெல்லாம் கிடையாது. விசாரித்து தண்டனையை கொடுத்துறதோடு சரி. விடுதலைன்னா விடுதலை, இல்லைன்னா தண்டனை அப்படின்னு பல விடயங்கள் வந்து இதில் இருக்குது. அந்த மாதிரி இந்த குற்ற வழக்கில், கொலை வழக்கு, கொலை கொள்ளை வழக்கில் வந்துட்டு பிடிபடக்கூடிய நபர்களை வந்துட்டு ஒரு முறை நீங்கள் விட்டீங்கன்னா அதோட அந்த விரைவாக தனி நீதிமன்றம் ஒரு 6 மாதத்துக்குள்ளாக விசாரணை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தோன்னு 3 மாதத்துக்குள்ளாக விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு SC ST அந்த வன்கொடுமை இதில் வந்துட்டு வழக்கு பதிவு செய்தால் அப்படி ஒரு சட்டப்பிரிவு இருக்குது அவங்களுக்குன்னு. அப்போ அதில் வந்து இருந்தால் ஒரு 3 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த உடனே 3 மாதத்துக்குள்ளாக விரைந்து தீர்ப்பை வந்து முடிச்சிடணும். ஆனால் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. அதனால தான் அது நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வேற. அதே போல் இந்த குற்ற வழக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பேர் தான் சாட்சிகளை வந்து தவற விடக்கூடாது. இப்போ ஒரு காவல்துறை வந்து வழக்கு போடுகிறது. கிருஷ்ணன் கொலை வழக்கு, குற்றவாளிகள் வந்து யாருன்னா அவரே வெட்டிக்கிட்டு, இப்போ வந்து என்ன நடந்தது நீதிமன்றத்தில் ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு, அவரே வெட்டிக்கிட்டு இறந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மதுரையில் வந்து தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிக்கப்பட்ட அந்த விஷயத்தில் உண்மை குற்றவாளிகள் விடுதலை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ அது சம்மந்தப்பட்ட அம்புகள் மட்டும்தான் பழி வாங்கப்பட்டதாக சொன்னாங்க. அவர்களுக்கும் ஒரு கருணை அடிப்படையில் அது இதுன்னு சொல்லி ஏதோ நடந்து முடிஞ்சது. மதுரை லீலாவதி கொலை வழக்கில் இப்படி இந்த மாதிரி சொல்லலாம். பல விடயங்கள் இந்த மாதிரி இருக்குது. அதிமுகவும் வந்துட்டு பஸ் எரிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்கான முயற்சி எடுத்த இந்த சர்ச்சையும் நடந்தது. இங்கே இப்படி எதுவும் பாராபட்சம் இல்லாமல் குற்ற வழக்கில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இதுதான் முறை அப்படின்னு வச்சுட்டு
தான் கட்சிக்காரன் அதிகாரத்துக்கு வந்துட்டால் என்ன வேணாலும் செய்துக்கலாம், அவங்கள வந்து விடுவிக்கிறதுக்கு வழி என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பண்ணலான்னு சட்டத்துக்குள்ளே நீங்கள் ஓட்டையை தேடும்போது தான் இப்படி ஒரு புகழ்பெற்ற அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு வந்து இப்போ அச்சத்துக்குள்ளாக வன்முறை பூங்காவாக மாறிக்கொண்டிருக்கிறது. பேசாமல் இதுக்கும் ஒரு பேரை நீங்கள் வச்சிடலாம், எல்லாவற்றுக்கும் கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி எதனா ஒரு பெரிய புது பேராக இந்த மாதிரி நீங்கள் சிறப்புக்குரிய ஒரு பேராக தமிழ்நாட்டுக்கு வந்து வச்சிடலாம். எல்லாத்துக்கும் வந்து தந்தையாருடைய பெயரை சூட்டி அவர் ஒரு புனிதராக காட்டுவதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அக்கறையில் ஒரு பங்கு கூட இப்படியான குற்ற செயல்களை விமர்சிக்க முடியல, அரசியல் செய்ய முடியல, மாற்று கட்சியினர் அரசியல் செய்ய முடியல. எங்கே பார்த்தாலும் வன்முறையாக இருக்கிறது. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்குள்ளே 5 பெரிய ஆட்கள் வந்து வன்முறையாளர்கள் வந்து பதுக்கி வச்சுருக்காங்க. ஆயுதத்தோட போலீஸை வந்து கண்டுபிடிச்சி வெளியே கொண்டுட்டு வராங்க. எப்படி வருது இந்த தைரியம்? ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்படின்ற மாதிரியான பாகுபாடு இதுக்குள்ளே இருக்கிறதா? காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா? இல்லை காவல்துறைகள் வந்துட்டு சரியாக செயல்படாத அளவுக்கு இங்கே மாவட்ட நிர்வாகம் அவங்கள வலியுறுத்துதா? அப்படி பல கேள்விகளுக்கும் நீங்கள் மறு ஆய்வு செய்யாமல் சட்டம் ஒழுங்கை வந்து நீங்கள் சரி பண்ணவே முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே. இது வந்து எல்லோரும் வாழ வைக்கிற தமிழ்நாடு அப்படின்ற பேர், அதுக்கு இன்னொரு மறுபேருனாக்கா தமிழ்நாடு அமைதி பூங்கா அப்படின்ற ஒரு பேர். இங்கு தான் இன்றைக்கி இப்படியான இந்த கடந்த இவர்கள் வந்த பிறகு இந்த மாடல் ஆட்சின்னு சொன்ன பிறகு வந்து அதிகாரத்தை கட்சிக்காரர்கள்ட்ட கொடுத்துட்ட பிறகு சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு அவமானம், மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி, இந்த வரலாற்று கரும்புள்ளின்னு சொல்லுவாங்கள்ல ஒன்றுக்கு, அந்த மிகப்பெரிய கரும்புள்ளி ஆம்ஸ்டாங், பகுஜன் சமாஜ் பார்ட்டியுடைய கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை அவருடைய வீட்டுக்கு முன்பாக நடந்தது. காவல்துறையினுடைய செயலற்ற தினத்தை, அது முதலமைச்சருடைய அந்த துறை அந்த பிரிவு, அது அவருக்கு ஒரு பெரிய கரும்புள்ளி. இது நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம், அதுக்கு அரசியல் காரணம் சொல்லலாம். ரவுடிகளுக்குள்ளாக மோதல்னு முழு விசாரணை வருவதற்கு முன்பாக ரவுடிகளுக்குள்ளாக மோதல் அப்படின்றதே மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அது நீங்கள் எல்லாம் ஏதோ புனிதர்கள் மாதிரியும் காந்திய வழியிலே வந்தவர்கள் மாதிரியும் அவர்கள் மட்டும்தான் வன்முறையை கையில் எடுத்த மாதிரியும் ஒரு பெரிய பட்டியல் எடுங்க. உங்களுக்குள்ளார யார் யார் எவ்வளோ விடுதலை ஆகிட்டு வெளியில் வந்துட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சிக்குள்ளே அந்த வழக்கில் சிக்கலைனாக்கா புனிதர்லாம் கிடையாது. வெளிப்படையாகவே பேசணும் எல்லாத்தையும். அங்கே ஒரு சம்பவம், அது வந்து எப்படி ஒரு பெரிய கரும்புள்ளி ஆகிவிட்டதோ இந்த திராவிட மாடல் அரசுக்கு. நீங்கள் 1000 மறுத்தாலும் உங்களுக்கு அது கரும்புள்ளி. அதில் மாற்று கருத்து இல்லை. அதை போல் இப்போ மதுரையில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. தொடர்ச்சியாக இந்த கட்சி தான் சொல்ல வரல, நாம் தமிழர் கட்சி நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அரசியல் தளத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே முன்பகை எல்லா தரப்புலையும் இருக்கிறவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அதுக்காக உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்து இருக்குது உங்கள் ஆளுங்கட்சி தரப்பில். அதுக்காக உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா இல்லை ஏற்கனவே மோதல் மறைமுகமாக இவர்கள் எல்லா தாதா விஷயத்தையும் செய்தார்கள், அதனால தான் நடந்துச்சுன்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி நடந்தாலும் அது தவறு, சட்ட ரீதியாக அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது, தார்மீக அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது ஒரு அநீதியானது, அயோக்கியத்தனமானது அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. அதையத்தான் எதுக்கும் இது பேசணும். நீங்கள் உடனே சம்பவம் நடந்த உடனே அதுக்கு வேறு காரணங்கள், இந்த காரணங்களால் தான் இந்த கொலை, அதுதான் கொலை நடக்குது, அதுக்கு இந்த காரணங்கள், அப்புறம் எதுக்கு சட்டம் ஒழுங்கு, போலீஸு, இந்த அரசு, இந்த அமைச்சர், இதுதான் கேள்விங்க. நீங்கள் ஒரு சம்பவம் நடந்தது இல்லைங்க, அது இதனால தாங்க நடந்தது, இவர் பண்ணாருங்க, அவரை பண்ணாருங்கன்னு ஒன்றுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் போலீஸ் எதுக்கு விட்டுருங்க, சட்டம் ஒழுங்கு எதுக்கு, இந்த காவல்துறைன்னு எதுக்கு, அதுக்கான அமைச்சர் துறை மந்திரி எதுக்கு, எல்லாத்தையும் விட்டுருங்க, கரைச்சிருங்க. அது கையால் ஆகாமல் நேரம் நாங்கள் அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிட்டோம், அவங்களா பார்த்து இந்த தமிழ்நாட்டை அமைதி நாடாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிட்டுலாம் விட்டுட்டோம், இனிமேல் தாதாக்களும் ரவுடிகளும் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கை ஆழ்வார்கள் சொல்லிட்டு போங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? இல்லை, எது நடந்தாலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் உடனே அதுக்கு அரசியல் காரணம் வேறு இல்லைங்க, அது முன்விரோதங்க, அது இந்த பகைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு அப்புறம் போலீஸு? அங்கே சம்பவத்தில் எல்லா பகுதியிலும் நடக்கிறப்ப காவல்துறை 2 தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசி சமரசம் செய்து இனி வரும் காலத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பில் அப்படி ஒன்று இருந்தது நடக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா சம்மந்தப்பட்ட நபருக்கு கடுமையான தண்டனை வெளிவராத அளவுக்கு உடனே கொடுத்து ஆயிலோ வேறு ஏதோ தண்டனை கொடுத்துட்டு அங்கே போகலாம். இல்லை, அப்படி இது வரைக்கும் நடக்காததனுடைய விளைவு தான் இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்திருக்குது. அதனால் இது வந்து அமைதி பூங்கா அப்படின்றது வந்து இப்போ இந்த பேரை இந்த அரசு வந்து கெடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த அரசுக்கு உண்டான இந்த நல்ல பேரெல்லாம் இப்படியான வன்முறையாளர்கள், இப்போ வன்முறையாளர்களுக்கெல்லாம் பட்டு கம்பளம் விரித்து நீங்கள் வாங்க, நீங்கள் முதலீடு செய்யுங்க, தொழில் வளர்த்துன்னு முதலாளிகளை கூப்பிட்ற மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி தாதாக்களையும் ரவுடிகளையும் அப்படி தான் கூப்பிட்ற மாதிரி இருக்குது முதலமைச்சர். அதுதான் இன்றைக்கி பொருத்தமாக இருக்குது அவருக்கு. எப்படியாக இருந்த இந்த தமிழ்நாடு இன்றைக்கி எவ்வளவு மோசமான வன்முறை, தினசரி எங்கே எடுத்தாலும் ஏதாவது முன்விரோத கொலை அப்படின்னு எதுக்கு சட்டம் ஒழுங்கு? அது அவர்களுக்குள்ளாக அவங்களே போட்டுட்டு போகிறதுக்கு காவல்துறைன்னு ஒன்று வேண்டவே வேணாமே.
அவங்களா வராங்க கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க, அவங்களா வராங்க திருடிட்டு போகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? அப்புறம் டிபார்ட்மெண்ட்டே தேவையில்லையே உங்களுக்கு இந்த துறையே. இப்போவும் சொல்கிற திருப்பியும் அரசியல் தலையீடு அளவுக்கு மீறி அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்கு காவல்துறைக்குள்ளார. கலைஞர் அவர்கள் ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவர் காவல்துறை மீது வைத்த குற்றச்சாட்டு காவல்துறையினுடைய நுரையீரல் கெட்டு போய் இருக்கிறது அப்படின்னு சொன்னார்ல, அது இப்போ தான் பொருத்தமாகி இருக்குது. அதை விட இப்போ பொருத்தமாக இருக்குது, 100க்கு 100 இப்போ பொருத்தமாக இருக்குது. ஐயா கலைஞர் சொன்னது காவல்துறையினுடைய நுரையீரல் கெட்டு போய் இருக்கிறது என்பது தன்னுடைய மகன் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஆட்சியில் 100க்கு 100 பொருத்தமாகி இருக்கிறது. இதை சொல்வதாக இங்கே ஒரு வன்முறை நீங்கள் எப்படி வேணாலும் தோன்றலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. வன்முறை அருவாளால் தான் வரணும்னு கிடையாது. இன்றைக்கி ஊடக வன்முறைன்னு ஒன்று இருக்குது, அதையே நீங்கள் ஏவலாம். அதுதான் உங்களுக்கு தெரிந்த ஒரு மொழியாக இன்றைக்கி இருக்கிறது. ஒரு தர்மத்தின்படி நியாயத்தின்படி மக்களுக்கான இது ஆட்சி அப்படின்ல உங்களுக்கு ஏதோ இதோட முடிஞ்சு போயிட்டு இருந்த ஆட்சி, இதுக்குள்ளாக நம்ம எல்லாம் செய்து முடிச்சுக்கணும், எல்லாத்தையும் சம்பாரித்து முடிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கம் உங்களுக்குள்ளாக வந்து விட்டது. 1000 நீங்கள் அடித்து சொன்னாலும் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு நாங்கள் தான் அப்படின்னு நீங்கள் என்னென்னு சொல்லிக்கனாலும் உங்கள் உள்ளுக்குள்ளாக இத்தோடு இது கடைசி இந்த ஆட்சி, இதுக்குள்ளாக நம்ம சம்பாதிச்சா உண்டு, இதுக்குள்ளாக நம்ம எது வேணாலும் செய்துக்கிட்டாலும் உண்டு அப்படின்னு நீங்கள் அளவுக்கு மீறி அத்துமீறி இறங்க தொடங்குறீங்க. அதனுடைய உச்சம்தான் அந்த வன்முறை. இது எங்கே பார்த்தாலும் வன்முறை, எங்கே பார்த்தாலும் எந்த பிரச்சனை அடிப்படை எல்லாமே இந்த சட்டவிரோதமான சம்பாத்தியத்தை ஒட்டி வரக்கூடிய விஷயங்கள். அதுக்கு எதிராக போராடக்கூடியவர்களை பழி வாங்குறது, பேசக்கூடியவர்களை பழி வாங்குவது, இதெல்லாம் காரணம் இதை ஒட்டி வர்றது தான். உங்களை எதுவும் பேசக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது. அது மாதிரியே தான் உங்களுக்கு விமர்சனம் பண்ணணும். பூணூலில் போட்டுக்கிட்டே வந்து விமர்சனம் பண்ணிங்கன்னா நீங்கள் அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு வருவீங்க. மற்றவங்க விமர்சனம் செய்தீங்கன்னா தடிக்கு விழுந்தால் போதும் அவன் மேலே விழுந்து பாய்ந்து வழக்குகளை போட்டு பேசுவீங்க. இல்லைன்னா அவங்க நிலைய வித்வான் ஒருத்தர் இருக்கிறார்ல, மீசையை வச்சுக்கிட்டு ஒரு வீரமானவர், அவரை விட்டு 4ஆம் தரமாக பேச வைப்பீங்க. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இந்த 30 ஆண்டுகள் இந்த ஊடகத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த சென்னைக்கு படித்த மனிதர் மத்தியில் படித்த மனிதர் ஒருத்தர் இவ்வளோ 4ஆம் தரமாக பேசுனது முதன்முறையாக இப்போ தான் பார்க்குறேன். வெற்றி கொண்டான்லாம் தோல்வி அடைஞ்சிட்டார். தீப்பொறி ஆறுமுகம் தோல்வி அடைஞ்சிட்டார். இதுக்கு முன்பாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேர் இருந்தது சகோதரர் நாஞ்சில் சம்பத், அவர்லாம் கூட அதில் கொஞ்சம் நாகரிகம் வந்தது திட்டுறது இல்லையா. ஆனால் இப்படி ஒரு 4ஆம் தரமாக பேசக்கூடிய போக்கு இருக்குது. இப்படியான ஆட்களை இந்த ஊடக வன்முறைன்னு சொல்கிறால அது இப்படியான ஆட்கள் தான். இந்த மாதிரி வன்முறை அளவு அது ஒரு அருவாது. மீச வச்சவர் அவர் ஒரு அருவாது, அது ஒரு கருவி, அது ஒரு தீய சக்தி. அந்த அதை தான் ஊடக வன்முறைன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது இப்படியான ஆட்களை விட்டு நீங்கள் பேச வைக்கிறது. இன்னும் சில பேர் இப்படியாக உங்கள் பக்கத்தில் வச்சிங்கள விட்டு பேச, அதுவும் ஒரு வித வன்முறை. இது வன்முறை மட்டுமே உங்களுக்கு இருக்குது. அதன் மூலம் மட்டுமே நம்ம சாதித்து அனைத்தையும் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இது வேறு மாதிரி தான் உங்களுக்கு முடிவை கொண்டுட்டு வரும் மக்கள் மத்தியில். அதிகாரம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, இது மட்டுமே கிடைத்த வெற்றி, இதற்காகத்தான் எங்களை அங்கீகரிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இதை விட 100 மடங்கு பணம் செலவு செய்தது அதிமுக. எத்தனை முறை அது விழுந்திருக்கு. செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக 91லேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, அடுத்த முறை ஏன் அவர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நீங்கள் உட்காந்து யோசிங்க. உங்கள் அப்பா யோசித்தார், அதனால தான் 96ல் அதிகாரத்துக்கு வர முடிஞ்சது. அது கூட வேறு ஆள் இல்லை. அன்றைக்கி எதிராக இருந்திருந்தாருன்னா திமுக சீண்டி பார்த்துருக்க மாட்டாங்க, திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த அதிகார அத்துமீறல், அதிகார துஷ்பிரயோகம், இப்படியான விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாம் அத்துமீறி போனதனுடைய விளைவு 96ல் அந்த ஆட்சி திரும்ப உங்கள் அப்பா வந்தார். 2001 வரைக்கும் இருந்ததை பார்த்து திரும்ப 96லேருந்து 2001 வரைக்கும் இருந்ததை பார்த்து திரும்ப அந்த அம்மாவுக்கு ஆட்சி வந்தது. படிப்பினைகள் கற்றுக்கொண்டதால் அவருக்கு அதிகாரம் மாறி கையில் கிடைத்தது. இப்போ உங்களுக்கு அதிகாரம் திரும்ப மாறி அடுத்த முறை கையில் கிடைக்குமான்றது சந்தேகம் என்பது உங்களுக்கே தெரிந்து விட்டது. அதனுடைய விளைவுதான் தினந்தோறும் இப்படியான வன்முறைகள். இது கண்டிக்கத்தக்கது. இந்த அரசியல் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிக்கு நடந்ததால் மட்டும் நம்ம சொல்லலை, எந்த கட்சி நிர்வாகிக்கு இது நடந்திருந்தாலும் கூட இது தப்பு. சட்டத்தின் படியான நடவடிக்கைகள் நீங்கள் வழி செய்திருக்கணும் ஒழிய ரவுடிகளுக்குள்ளாக மோதி அவர்களுக்குள்ளாக தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த முடிவு ஏற்புடையது அல்ல. இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம பேசணும். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. நன்றி, வணக்கம்.